இன்றைய பஞ்சாங்கம் அக்டோபர் 15, 2025, 15/10/2025, தமிழ் விஸ்வாவசு வருடம் புரட்டாசி மாதம் 29ஆம் நாள் புதன்கிழமை. பூசம் நட்சத்திரம் நண்பகல் 12 மணி 1 நிமிடம் வரை, அதன் பிறகு ஆயில்யம் நட்சத்திரம். தேய்பிறை நவமி திதி காலை 10 மணி 35 நிமிடம் வரை, அதன் பிறகு தசமி திதி. சித்த யோகம். தனுசு ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்று கரி நாள். இன்றைய நல்ல நேரம் எனும் சுபகோரைகள் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, 9 மணி முதல் 10 மணி வரை, மதியம் 2 மணி முதல் 3 மணி வரை, மாலை 4 மணி முதல் 5 மணி வரை. இன்றைய ராகு காலம் நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 1:30 மணி வரை. இன்றைய யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய குளிகை நேரம் காலை 10:30 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மிதுனத்தில் குரு, கடகத்தில் சந்திரன், சிம்மத்தில் கேது, கன்னியில் சுக்கிரன் சூரியன், துலாமில் செவ்வாய் புதன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இன்றைய ராசி பலன். மேஷ ராசி. இன்னைக்கு உங்களுக்கு மன உளைச்சல் மட்டும் இல்லைங்க, எடுத்த காரியத்தில் தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தீங்கன்னா இன்னைக்கு நிறையா பொருட்களை வீணடிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கும். அதே சமயம் வேலை செய்கிற இடத்துல நீங்கள் ஒர்க்கிங் உமனாக இருக்கீங்க, இல்லை நீங்கள் ஒரு ஆணாக இருந்து வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும். செய்யக்கூடிய காரியங்களில் கவனச்சிதறல் காரணமாக தவறுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மனசில் இனம் புரியாத கோபம், எரிச்சல், வன்மம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால உங்களுடைய எனர்ஜி ட்ரெயின் அவுட் ஆகிட்டு அதனால் சலிப்புத்தன்மை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இன்று சோம்பல் தன்மையும் கூட சேர்ந்ததுன்னா கேட்கவே வேணாம். மனக்குழப்பத்தின் காரணமாக தவறான செயல்பாடுகள் காரணமாக அடுத்தவங்க கெட்ட பெயர் வாங்கிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு விரக்தி மனப்பான்மையுடன் செயல்பட்டு தடுமாற்றம் ஏற்படுகின்ற சஞ்சலமான நாள். உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்துல சற்று தடுமாற்றம் ஏற்பட்டாலும் பெரிய பாதிப்புகள் இருக்காது. அதனால பெருசா ஆரோக்கியத்தை பத்தி கவலைப்பட வேண்டாம். பட் உடல் சோர்வு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலைச்சல் ஏற்படுகின்ற சஞ்சலமான நாள். வேலை செய்கிற இடத்துலையும் சரி, வீட்டிலையும் சரி, அடுத்தவங்களுக்காக உழைச்சு ஓடா தேயக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் உங்களுடைய வியாபார நோக்கத்துடன் செயல்படக்கூடிய விஷயங்கள்ல நீங்க எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆகாது. அதனால வியாபாரத்துல தடை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிரிகள் சார்ந்த விஷயங்களில் அவர்களின் செயல்பாடுகள் உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தும். அதனால யாருக்கிட்டையாவது எரிஞ்சு விழுந்து செயல்படுவீங்க. மனசுல ஒரு விதமான விரக்தி மனப்பான்மை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆரோக்கியம் அல்லது கடன் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சலிப்பை ஏற்படுத்தும். எத்தனை நாளைக்கு இப்படி ஓடுறது, எத்தனை நாளைக்கு இப்படி படுத்துட்டு இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சலிப்புத்தன்மை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரிஷப ராசி. இன்று உங்களுக்கு மன நிறைவை தரக்கூடிய சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். தந்தை வழியில ஒரு நற்செய்தி காத்துட்டு இருக்கு. தந்தை மூலமாக உதவிகள் கிடைக்கும் சூழ்நிலை ஏற்படும். வியாபாரிகளுக்கும் தொழில்துறையினருக்கும் இன்று உத்தியோக மேன்மை ஏற்படும். உங்களுக்கு உத்வேகத்துடன் செயல்படுவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற வருமான அதிகரிப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கடன் பிரச்சனைகள் சுமூகமான தீர்வை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தையுடன் ஏற்பட்ட மனஸ்தாபம் விலகி தந்தையே உங்களை பாராட்டி மகிழ்வதற்குண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற நல்ல நாள். உடன் பணியாற்றுபவர்களாகட்டும், உங்களுடைய குழந்தைகளாகட்டும் அல்லது உங்களுடைய உடன்பிறப்புகளாகட்டும் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்துவார்கள். பண உதவிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கு. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனசுக்கு இணக்கமான சூழ்நிலை ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வியாபாரத்துல நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள்ல இதுவரைக்கும் போட்டி மனப்பான்மையோடு செயல்பட்டு இருந்த உங்க குழந்தைகள் இன்னைக்கு அவங்களுக்குள்ள ஒற்றுமைத்தன்மை ஏற்படுறதுனால உங்களுக்கு மன நிம்மதியும் சந்தோஷமும் ஏற்படும். உங்களுடைய சக பணியாளர்கள் விஷயத்துல நல்ல மாற்றங்கள் ஏற்படும். உங்களுக்கு சாதகமான பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய கடன் பிரச்சனைகள் வருமானத்தின் மூலமாக அடைக்கப்படுவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற நல்ல நாள். வியாபார வளர்ச்சி, வியாபாரத்தில் பணவரவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் கலைத்துறை நண்பர்களுக்கு நீண்ட நாட்களுக்கு பிறகு மரியாதை உயர்வு ஏற்படுகின்ற நல்ல நாள். மிதுன ராசி. குடும்பஸ்தானத்துல சந்திரன் தேய்பிறை சந்திரனா இருக்கிறதுனால குறிப்பா உங்களுடைய தாயாரின் ஆரோக்கிய விஷயத்திலோ அல்லது உங்களுடைய
குழந்தைகள் விஷயத்திலோ சற்று முன்கோபத்தோட பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தந்தையுடன் இன்னைக்கு பெருசா பேச்சுவார்த்தை இல்லாட்டினாலும் அவர் உங்களுக்கு சப்போர்ட்டிவா செயல்படுவார். ஆனா அதே சமயம் உங்களுடைய தந்தை மூலமாக சில உதவிகள் கிடைக்கிறதுக்கு முயற்சி எடுத்தீங்கன்னா அதுல இழுபறி நிலைமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வேலை சார்ந்த விஷயங்கள் அல்லது உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள்ல எடுக்கக்கூடிய முயற்சியில உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்பட்டாலும் தேவையற்ற பேச்சுக்கள் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். வார்த்தை விரயங்கள் அல்லது பண விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பதவி சார்ந்த விஷயங்கள், வியாபாரம் சார்ந்த விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. குறிப்பா நீங்க ஷேர் ட்ரேடிங், கமாடிட்டி ட்ரேடிங், இந்த ஆப்ஷன்ஸ் ஏதாவது ட்ரை பண்ணீங்கன்னா இன்னைக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா நீங்க கடைசி நேரத்துல தான் லாபத்தை பார்க்க முடியும். அது வரைக்கும் சலிப்பு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திடீர் தனயோகம் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்கு. அதனால உங்களுக்கு யார்கிட்டயாவது கடன் கேட்டிருந்தீங்கன்னா அந்த கடன் கடைசி நேரத்துல, அதாவது ஒரு 4 மணிக்குள்ளார பணத்தை செட்டில் பண்ணணும்னா உங்களுக்கு 3:30 மணிக்கு தான் உங்க கைக்கு பணம் வரா மாதிரி இருக்கும். அந்த கடைசி நேர டென்ஷன் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். புலம்பல்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வியாபாரிகளுக்கு இன்று வியாபாரத்தின் மூலமாக பெருமிதம் கொள்ளக்கூடிய யோகம் ஏற்படும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தன்னம்பிக்கை அதிகரித்து அடுத்தவர்களுக்கு நல்ல உதவிகளை செய்வதற்குண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ஆனால் உதவி செஞ்சுட்டு என்ன பண்ணுவீங்கன்னா, நான் அந்த உதவியை பண்ணேன், அவன் எனக்கு பண்ணல, இந்த உதவியை பண்ணேன், நான் எனக்கு அவன் பண்ணலன்ட்டு அடுத்தவங்களுக்கு செஞ்ச உதவியை பற்றி இன்னைக்கு சிலாகித்து பேசுவதற்கு வாய்ப்பு இருக்கு. இந்த சிலாகிப்பு விஷயங்களை தவிர்ப்பது நல்லது. அதே சமயம் குடும்ப விஷயத்துல அடுத்தவங்களுடைய பேச்சு இருந்ததுன்னா அது உங்க கௌரவத்தை பாதிக்கிற மாதிரி இருக்கும். கடக ராசி, ராசிநாதன் ஆட்சி பலத்தோட இருக்காருங்கிறது ஒரு தெளிவான விஷயம். ஆனா அதே சமயம் அவர் தேய்பிறை சந்திரனா இருக்கிறதுனால உங்களுடைய எதிர்பார்ப்புகள் சாதகமாக பூர்த்தி ஆவதில் தாமதம் ஏற்படும். மனசுல இனம் புரியாத குழப்பம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குறிப்பா உங்களுடைய வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட ஆரோக்கிய விஷயங்களில் மனக்கவலை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்று கவலைகளால் தடுமாற்றம் ஏற்படுகின்ற சஞ்சலமான நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கடல் கடந்த தொடர்புகள் வருமானத்தை ஏற்படுத்தும். நிலம் சார்ந்த விஷயங்கள் ஆதாயத்தை ஏற்படுத்தும். மொத்தத்தில் இன்னைக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படும். ஆனா நீங்க எதிர்பார்க்கிற அளவுக்கு லாபம் இருக்காது. அதனால கொஞ்சம் புலம்பல்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தெளிவான சிந்தனை ஏற்படுகின்ற திறமையான நாள். இன்னைக்கு எந்த ஒரு விஷயத்திலும் நீங்க திறமையோட செயல்படுறதுனால அடுத்தவங்களுடைய பாராட்டை பெறுவீர்கள். நண்பர்கள் விஷயத்துல கடன் உதவிகள் கொடுத்தீங்கன்னா அந்த கடன் ஹெல்ப்பா தான் போகுமே தவிர திரும்பி வராது. அதனால தேவை இருந்தால் மட்டும் கடன் உதவி பண்ணுங்க. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆரோக்கியம் சார்ந்த செலவுகள், தாயாரின் ஆரோக்கிய விஷயங்கள், நிலம் சார்ந்த விஷயங்கள், வண்டி வாகன வகையில செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சிம்ம ராசி, இன்று உங்களுடைய குழந்தைகள் மற்றும் உங்களின் தனிப்பட்ட கௌரவத்தை காப்பாற்றிக் கொள்வதற்குண்டான முயற்சிகள்ல செலவுகள் ஏற்படும். வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் உங்களுக்கு இன்னைக்கு என்ன விரயங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் இன்னைக்கு அடுத்தவங்க விஷயத்துல பெருசா அலட்டிக்காம இருங்க. உங்களுடைய வேலை சம்பந்தமாக, உங்களுடைய குடும்பம் சம்பந்தமான விஷயங்கள்ல மட்டும் நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணி ஒர்க் பண்ணாலே போதும். இன்று உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால வருமானத்தை காட்டிலும் செலவுகள் அதிகரிக்கும். எதிரிகளிடமிருந்து பண உதவிகள் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் உங்களுடைய வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட ஆரோக்கிய விஷயங்கள்ல திடீர் செலவுகள் ஏற்பட்டாலும் அதுவும் உங்களுக்கு செலவுகளாக இருக்கும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கவலைகள் அதிகரிக்கக்கூடிய தடுமாற்றமான நாள். அதாவது கவலைகள் எதனால அப்படின்னு கேட்டா உங்களுக்கு பண விவகாரங்கள் தான் கவலைகளை ஏற்படுத்தும். குழந்தைகளின் பண தேவைகள் பூர்த்தி ஆகாது. அதனால உங்களுக்கு தடுமாற்றம் இருக்கும். ஆனா கடைசி நேர இக்கட்டான சூழ்நிலையில பண வரவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவலக ரீதியாக உங்களுடைய பேச்சை கொண்டு காரியத்தை சாதித்துக் கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கு. அது சம்பந்தமா எங்கேயாவது வெளியூர் டிராவல் பண்றதா இருந்தா அது சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். உங்க வீட்டிலேயே இருக்கீங்க, அந்த உள்ளூர்லயே இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அலைச்சல் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்ப எதிரிகளால் சங்கடம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படும். குடும்பத்துல அன்வான்ட் ஆர்குமெண்ட்ஸ் நிறைய இருக்குங்க. அதுவும் குறிப்பா உங்களுடைய எதிரிகள் சார்ந்த விஷயங்கள்ல நீங்க நிறைய பேச வேண்டியது இருக்கும். வார்த்தை விரயங்களால் சங்கடம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
கன்னி ராசி, லாபஸ்தானத்துல சந்திரன், அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய 5ஆம் வீட்டு அதிபதியுடைய நட்சத்திர சாரத்துல. இதனால உங்களுக்கு குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் நற்செய்திகளை தரக்கூடிய வகையில் இருக்கும். குழந்தைகளை பற்றிய கவலைகள் விலகும். குழந்தைகளுடன் ஏற்பட்ட மனஸ்தாபம் விலகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வியாபாரத்திலும் உடன்பிறப்புகள் விஷயத்திலும் உங்களுக்கு மனசில் இருந்த குழப்பம் நிவர்த்தியாகக்கூடிய வகையில நன்மைகள் ஏற்படுகின்ற நல்ல நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு சந்தோஷ அதிகரிப்பு ஏற்படுகின்ற வாய்ப்பு ஏற்படுகின்ற நல்ல நாள். குறிப்பா தாயாருடன் ஏற்பட்ட மனஸ்தாபம் விலகும். தாயாருடைய அட்வைஸ் கேட்டு செயல்படுங்க. படிக்கின்ற குழந்தைகளாக இருந்தால் வேலை சம்பந்தமாக பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உத்தியோக ரீதியாக உங்களுக்கு முக்கியத்துவம் பெறுவதற்குண்டான யோகம் ஏற்படும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மூத்த சகோதர சகோதரிகளின் அனுகூல பலன்கள் உங்களுக்கு மரியாதை பெற்று தருவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தும். நீங்க உங்களுடைய குடும்ப விஷயத்துல இதுவரைக்கும் யாருக்கிட்டையும் அட்வைஸ் கேட்டிருக்க மாட்டீங்க. ஆனா இன்னைக்கு அடுத்தவங்க கிட்ட கேட்க வேண்டிய சூழ்நிலை வந்துன்னா அதை அவாய்ட் பண்றது நல்லது. ஏன்னா யார்கிட்ட கேட்டாலும் உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்காது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வார்த்தைகளில் குழப்பம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மனசு குழப்பமா இருக்கு, அதனால வார்த்தைகள் குழப்பமாகும். ஆனா உங்களுடைய வார்த்தைகள்ல குழப்பம் இருந்தாலும் அதுல நிதானத்தோட பேசுறதுனால அடுத்தவங்களுக்கு அது குழப்பமா தெரியாது. உத்தியோக ரீதியாக அதுவும் பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு இன்று வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. துலாம் ராசி, இன்று வேலை சம்பந்தமாக உங்களுக்கு அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய தடுமாற்றமான நாள். அதுவும் நீங்க பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர், ஆசிரியர், அரசியல் துறை சார்ந்தவராக இருந்தால் நீங்க யோசிக்கிறது கரெக்டா இருக்கும். ஆனா பேசக்கூடிய வார்த்தைகள் குழப்பத்தை ஏற்படுத்தும். சில சமயம் உங்களுக்கு உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்கள்ல மன தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது உங்களுக்கு இன்னைக்கு பெருசா அலைச்சல் இருக்காது. சோர்வின் காரணமாக சோம்பல் தன்மை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். ஆனா அதே சமயம் வேலை சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு அதிக வேலை பளு அதிகரித்து அதன் மூலமாக உடல் சோர்வு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மேல் அதிகாரிகளின் குதர்க்க பேச்சுக்கள், குத்தல் பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும். அதை வெளியிலையும் காட்ட முடியாது. ஆனா மனசுக்குள்ளார எரிச்சலோடு இருக்கிறதுனால தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ்ல டிஸ்டர்பன்ஸ் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற காரணத்தினால வளர்ச்சி பாதிக்கப்படும். அதனால உங்களுக்கு நற்பெயர் ஏற்படுவது தாமதம் ஏற்படும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நண்பர்கள் விஷயத்துல அவர்களுடைய சொல் பேச்சு கேட்டு நீங்க செயல்படாம அவங்களுக்கு நீங்க அட்வைஸ் பண்ணக்கூடிய இடத்துல இருப்பீங்க. இது உங்களுக்கு நட்பு விஷயத்துல அனுகூல பலன்களை ஏற்படுத்தும். தாய் வழி பாட்டி மூலமாக உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அலுவலக ரீதியாக உங்களுக்கு அலைச்சல் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். விருச்சிக ராசி, பாக்கியஸ்தானத்துல 4ஆம் வீட்டு அதிபதியான சனியின் நட்சத்திர சாரத்துல சந்திரன் டிராவல் பண்றாரு. அதுக்கப்புறம் புதனின் நட்சத்திர சாரம். இன்னைக்கு சனி புதன் ஆகிய இரண்டும் உங்களுக்கு கௌரவத்துல கை வைக்கிற மாதிரி இருக்கும். அதனால ரொம்ப ஜாக்கிரதையா ஹேண்டில் பண்ணும். ஆனா வருமானத்திற்கு குறைவு இருக்காது. குழந்தைகளுடன் மோதல் போக்கு கடைபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால குழந்தைங்க விஷயத்துல மத்தியானத்துக்கு மேல அவங்க கேட்கறதுக்கு எதிர்மறையா பேசுறத குறைச்சிக்கிட்டு அவங்க கேட்கறதுக்கு ஆமாஞ்சாமி சொல்லிட்டு போயிட்டே இருங்க. இன்னைக்கு அவங்க கிட்ட எது பேசினாலும் உங்களுக்கு எதிராக செயல்படுவார்கள். என்று வீண் கவலைகள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் உங்களுடைய எதிரிகள் விஷயத்துல நீங்க எதிர்பார்த்த விஷயங்கள் நடப்பதில் தாமதம் ஏற்படும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆகாததுனால மனக்குழப்பம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகளுடன் மனஸ்தாபம் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். குழந்தைங்க அவங்க பேச்சை கேட்க மாட்டாங்க. குழந்தைங்க பிடிவாதம் பிடிப்பாங்க. அவங்களுக்கு படாடோவ செலவுக்காக பணம் கேட்பாங்க. இதனால உங்களுக்கு மன தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மதியத்துக்கு மேல உங்களுக்கு ஆரோக்கியத்தில் குழப்பம் ஏற்பட்டு தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும். அதே சமயம் உங்களுடைய வியாபாரம், அறிவு சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்பட்டாலும் கௌரவ குறைபாடு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. வெளியூர் வெளிநாட்டு பிரயாணங்கள் மூலமாகவோ அல்லது தொடர்புகள் மூலமாகவோ வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தனுசு ராசி, இன்று எந்த ஒரு விஷயத்திலும் மனக்குழப்பம் தடுமாற்றம் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்கு.
வேலை சம்பந்தமாக, கணவன் மனைவி உறவு சம்பந்தமாக, சக பணியாளர்கள் விஷயத்துல, இல்ல உங்க கூட வேலை பண்றவங்க மட்டும் இல்ல, உங்க வீட்டுல உங்களுக்கு சர்வீஸ் பண்ணக்கூடிய உங்க சர்வன்ட் மெய்ட், உங்க வீட்டை கிளீன் பண்ணக்கூடிய யாரா இருந்தாலும் சரி, இவங்க எல்லார் சம்பந்தமாகவும், அதாவது அடுத்தவங்க கிட்ட குற்றம் கண்டுபிடித்து இன்னைக்கு மன சங்கடத்தை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வேலை சம்பந்தமாக மேல் அதிகாரிகள் விஷயத்துல தடுமாற்றம் ஏற்படும். அவங்களுக்கான வேலையை உங்க தலையில கட்டி உங்களை அதிகமா வேலை வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. இது உங்களுக்கு சலிப்பை ஏற்படுத்தும். இது அந்த சலிப்பு வார்த்தையாக வந்ததுன்னா தேவையில்லாத எதிரித்தன்மையை உருவாக்கிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் இன்னைக்கு மௌன விரதம் இருப்பது நல்லது. மௌன விரதம் இருந்து செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கிய விஷயத்துல குழப்பம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒன்றும் இல்லாத விஷயம், திடீர்னு வயிற்று வலி வரும், இல்லாட்டி கை வலி வலிக்கிறதும்பீங்க, கால் வலிக்கிறதும்பீங்க. ஆனா அது சம்பந்தமா வீட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, குழப்பத்தை ஏற்படுத்துவாங்க. அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு ஏதோ பெரிய வியாதி இருக்கிற மாதிரி பேசுவாங்க. கடைசியில் ஒன்றும் இல்லாத விஷயத்த பெருசுபடுத்தி சங்கடப்படுத்துவாங்க. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்கள் அலைச்சலை ஏற்படுத்தும். அதாவது ஒன்றும் இல்லாத விஷயத்த பில்டப் பண்ணி எல்லாரும் பேசுறதுனால அதை நம்பி நீங்க வேலை பண்ணுவீங்க. அதாவது ஒரு ஆளுக்கு ரோட்டில் ஒரு கண்ணாடி துண்டு கிடைச்சதுன்னா பக்கத்தில் இருக்கிற என்ன சொல்லுவான், இது கண்ணாடி துண்டு கிடையாது, இது வைரக்கல் அப்படிமா. இந்த ஆளும் அதை நம்பிட்டு எல்லார்கிட்டையும் போயிட்டு அது கண்ணாடி வைரத்துண்டுன்னு பேசுவாங்க. கடைசியில் பார்த்தா அது வைரத்துண்டு கிடையாதுன்னு கண்டுபிடிக்கும் போது எப்படி உப்பு சப்பு இல்லாமல் இருக்குமோ அது மாதிரி இன்னைக்கு எல்லா விஷயத்திலும் உங்களுக்கு அலைச்சல், மன உளைச்சல் ஏற்பட்டு கடைசியில் எந்த ஒரு விஷயத்திலும் உங்களுக்கு சாதகமற்ற சூழ்நிலை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை மூலமாக உங்களுக்கு மனக்குழப்பம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தந்தைக்காக நேர விரயத்தை சந்திப்பீர்கள். தந்தையின் ஆரோக்கிய விஷயத்துல சற்று கவனம் கொள்வது நல்லது. அதே சமயம் அரசாங்க அதிகாரிகள் விஷயமாக நீங்கள் எடுக்கும் முடிவுகள் உங்களுக்கு அலைச்சலை ஏற்படுத்தும். அதனால யாருகிட்டையும் அனாவசிய பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. மகர ராசி சப்தமஸ்தானம்னு சொல்லக்கூடிய 7ஆம் இடத்துல சப்தமாதிபதி சந்திரன் இருக்காரு, தேய்பிரை சந்திரனா. அதனால அடுத்தவங்களுக்காக வேலை பண்ணுவீங்க. இன்னைக்கு யாருக்கு நீங்க எந்த உதவி பண்ணாலும் அவர்கள் அதை நன்றி மறந்து செயல்படுவார்கள். அதனால எதிர்பார்ப்பு இல்லாம செயல்படுறது நல்லது. குறிப்பா அடுத்தவங்களுக்கு உதவி செய்து குடும்பத்தாருக்கு உதவி செய்யறதுனால எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யாது. அதனால பண எதிர்பார்ப்புகளோ இல்லது உங்களை பத்தி பெருமையா பேசுற எதிர்பார்ப்புகளையோ தவிர்ப்பது நல்லது. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை மூலமாக சில குழப்பங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தந்தையின் ஆரோக்கிய விஷயம் அல்லது உங்களுடைய குழந்தைகளின் ஆரோக்கிய விஷயம் சற்று கவலையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். ஆனா இது தேவையில்லாத கவலைன்ட்டு உங்க குழந்தைங்களும் உங்க வாழ்க்கை துணையும் சொல்லுவாங்க. அதை யார் பேச்சையும் கேட்க மாட்டீங்க. அதனால இன்னைக்கு மன சஞ்சலம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள்ல வெற்றிகள் கிடைப்பதற்குண்டான நீண்ட நாட்களுக்கு பிறகு சாதகமான பலன்கள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற நல்ல நாள். ஆரோக்கிய விஷயத்திலும் உங்களுக்கு சற்று மருத்துவ ரீதியான தேவைகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில இருக்கு. கணவன் மனைவி உறவுல பெருசா புரிதல் இல்லாட்டாலும் இன்னைக்கு பெரிய பாதிப்புகள் இருக்காது. மன சஞ்சலம் ஏற்படுத்திக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை நீங்களே ஏற்படுத்திப்பீங்க. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அதாவது உங்களுக்கு புதுசா நண்பர்கள் அறிமுகமாவாங்க. அவங்கள பத்தின தப்பான அபிப்பிராயம் மட்டும் இல்லை, அவங்கள பத்தின உண்மையான அபிப்பிராயமும் உங்களுக்கு தெரியாது. அதனால யாரை பத்தியும் கமெண்ட் பண்ணுவதை தவிர்ப்பது நல்லது. கும்ப ராசி ராசிக்கு 6ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால உங்களுக்கு எதிரிகள் தொல்லை அதிகரிக்கும். வாங்கின கடனை கேட்டு தொந்தரவு பண்ணுவாங்க. இல்லை நீங்கள் உங்கள் பேரில் யாராவது போலீஸ் கம்ப்ளைண்ட்டோ இல்லை லீகல் கேஸ் நடந்துட்டு இருந்ததுன்னா அது சம்பந்தமான குழப்பங்கள் அல்லது மிரட்டல்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதனால உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும். செய்யக்கூடிய காரியங்கள்ல இழுபறி நிலைமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பாக்கியஸ்தானம் வலுவா இருக்கிறதுனால, அதாவது பாக்கியஸ்தானத்துக்கு குரு பார்வை, பாக்கியாதிபதியும் அஷ்டமாதிபதியும் பரிவர்த்தனை பெற்று இருப்பது எதிரிகளால் மூலமாகவும் வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள்ல நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. ஏன்னா நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் உங்க கணவருக்கோ மனைவிக்கோ மன வருத்தத்தை ஏற்படுத்தும். அவர் உங்க பேர்ல மனஸ்தாபத்தை ஏற்படுத்திக்கிட்டு அவங்க சொந்த வீட்டுக்கோ அதாவது பிறந்த வீட்டுக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தவறான வார்த்தைகளை பேசுவதை தவிர்ப்பது நல்லது.
ஏன்னா 2ஆம் இடத்துல சனி வக்கரமா இருக்காரு, ராசியில ராகு இருக்காரு. இந்த ராகுவுக்கு குரு பார்வை இருந்தாலும் குதர்க்க எண்ணங்கள், தவறான எண்ணங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. முன்கோபத்தை தவிர்ப்பது நல்லது. அடுத்தவங்க பேர்ல இருக்கக்கூடிய நல்ல விஷயத்தை கத்துக்கணும். அடுத்தவங்க பேர்ல இருக்கக்கூடிய தவறான விஷயங்களை பேசுவதை தவிர்ப்பது நல்லது. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடன்பிறப்புகள் மூலமான சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுகின்ற வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ஆனா மத்தியானத்துக்கு மேல நீங்க, அதுவும் குறிப்பா 12 மணிக்கு மேல உங்க கூட பிறந்தவங்க கிட்டே ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு தேவையில்லாத மனஸ்தாபத்தை ஏற்படுத்திப்பீங்க. குறிப்பா எந்த வேலைக்காக நீங்க ஆர்கியூமெண்ட் பண்ணீங்களோ அந்த வேலையை செய்து முடிப்பதில் தாமதம் ஏற்படும் அல்லது தடங்கள் ஏற்படும். மீன ராசி, ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு நிம்மதியான தூக்கம் இன்னைக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் உங்களுடைய தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த தடுமாற்றங்கள் சற்று சங்கடத்தை ஏற்படுத்தினாலும் பெரிய பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை. உங்களுடைய ஸ்திர சொத்துக்கள் சார்ந்த முதலீடுகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். ஒரு சொத்தை வித்தாவது இன்னொரு சொத்து வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேலை ரீதியாக உங்களுக்கு அலைச்சல் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்கு. குழந்தைகள் விஷயத்துல, வியாபார விஷயத்துலலாம் இன்னைக்கு நேர விரயம் ஏற்படுறதுக்குண்டான சூழ்நிலை. உங்களுடைய உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள்ல நீங்கள் எடுக்கும் முடிவுகள் அதிருப்தியை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறதுனால உடன்பிறப்புகளுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளின் பேச்சுக்களை கேட்டு, குழந்தைகளுடைய பேச்சையோ இல்லை உடன்பிறப்புகள் பேச்சையோ கேட்டு நடப்பீங்க. இது உங்களுக்கு ஓரளவுக்கு சந்தோஷத்தை கொடுத்தாலும் வார்த்தைகளால் அடுத்தவர்களின் மனதை காயப்படுத்தும் சூழ்நிலை இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா பேசுங்க. இன்னைக்கு பேசக்கூடிய வார்த்தைகள் எதிர்ப்பை வலுக்க செய்யும். அதனால உங்களுக்கு மன சஞ்சலம் ஏற்படும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிரிகளிடமிருந்து வரவேண்டிய பணபாக்கிகள் வசூலாகிறதுக்குண்டான யோகம் ஏற்படுகின்ற நல்ல நாள். வியாபாரம், குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள்ல நீங்க ஏமாற்றத்தை சந்திச்சிருந்தீங்கன்னா அந்த ஏமாற்றத்திலிருந்து விடுதலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் உங்களுடைய குழந்தைகளின் எதிர்காலம் கருதி நீங்கள் சொல்லக்கூடிய ஆலோசனைகளை அவர்கள் கேட்டாங்கன்னா அவங்களுக்கு நல்லது, கேட்கலைன்னா உங்களுக்கு நல்லது. இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணாதான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.